ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் ராஜா. இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்க திருப்பூருக்கு ஏன் திருப்பூர்னு பேர் வந்துச்சு அதான் பார்க்க போகிறோம். திருப்பூருக்கு பேர் வர்றதுக்கு 2 காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு காலத்தில் இங்கே இதே பகுதியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சோழ மன்னர் செங்கணனுக்கும் சேர மன்னர் கணைக்கால் இரும்புரை 2 பேருக்குமே ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போரில் பெரிய வீரராக இருந்தாலும் சேர மன்னர் இரும்புரை தோல்வி அடைஞ்சிடறாரு. அவர் தோல்வி அடைஞ்சதுக்கப்புறம் அவரை மரியாதையோடு நடத்தாமல் அந்த எதிரி நாட்டு மன்னர் தோத்தா அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஒரு வழிமுறைகள் இருந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சேர மன்னர் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு. அவர் மானத்தில் சிறந்த அந்த சேர மன்னர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் உடம்பை வருத்தி சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம அவரோட உயிரை மாச்சிருக்காரு. அவர் இந்த ஊரில் இறந்ததுனால இந்த ஊருக்கு திரு இப்பூர்னும், அந்த போர் நடந்ததுனால திருப்போரூர்னும் பேர் வச்சிருந்திருக்காங்க. அதுவே காலப்போக்கில் மருகி மருகி திருப்பூர்னு ஆயிருக்கு அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. 2வது பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரோட பேர் மகாபாரத காலத்துலேருந்து இருந்ததா கதைகள் சொல்லுது. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபாண்டவர்கள் அஸ்தினாபுரத்துலேருந்து வெளியே தாராபுரம் கிட்ட தங்கி இருந்ததாகவும், அப்போ அவங்க வச்சிருந்த கால்நடைகளை கௌரவர்கள் கலந்துட்டு போய் இந்த ஊரில் வச்சிருந்ததாகவும், அப்போ அர்ஜுனரோட தலைமையிலான ஒரு படை திருப்பூர் சைடு அந்த கால்நடைகளை திருப்பி வாங்கிட்டு போனதாக ஒரு கதை சொல்லுது. அந்த திருப்பி வாங்கிட்டு போனதுனால தான் இந்த ஊருக்கு திருப்பையூர் அப்படின்னு ஒரு பேர் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருப்பி கொடுத்த ஊர் திருப்பூர்னு ஒரு பேர் இருக்கு. காலப்போக்கில் திருப்பையூர் தான் திருப்பூராக மாறி இருக்கு. ஸோ இந்த 2 பேர் காரணங்கள் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திருப்பூர் ராஜா.